இந்த மத்தியான வேளையில சகல ஆண்டவர் உங்களை என்னைய தெரிந்து வச்சிருக்கிறார். அவர் பார்வையில் நீங்கள் நான் வேலை பெற்ற விசேஷத்திலிருந்தபடியால் என்ன சொல்லுமா, இந்த ஜனங்கள், இந்த திருச்சபை, இந்த கிராமத்தை எனக்காக தெரிந்து வச்சிருக்கிறேன். இவர்கள் என் தெரிய சொல்லி வருவார். உங்களை அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நான் அவருடைய கருத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக, ஒவ்வொரு நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி எடுக்கும்படியாக அவர் உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். இந்த பொல்லாத உலகம் சொல்லுது, இருக்கின்ற ஜனங்களை காலை காண முடியல. அப்படிப்பட்ட உலகத்துல கடந்த 6 நாளும் நம்முடைய ஒவ்வொரு சுற்றம் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் பெரியோர் மட்டும் நம்முடைய கிராமத்தோட குடும்பத்தையும் அவர் கண்மணியோடு நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதாவது பக்தன் சொல்லுகிற, ஆண்டவரே 1000 நாள் வந்தாலும் நம்மை துதிக்க போதாது, அவ்வளவா நன்மை செஞ்சிருக்கீங்க. நான் ஜீவனோடு இருப்பதே பெரிய சாக்கியம். நான் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது பெரிய சாக்கியம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கப்படாத நல்ல சாக்கியம் அது உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் பயத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், கவலை மத்தியிலும், தூரத்தின் மத்தியிலும் கடந்து போகும்போது கர்த்தர் எனக்கு செய்யலாம் நன்மைகளுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்னு சொல்லி அவர் சமூக குடும்பமாக திருச்சபையாக அவர் நாமத்தை மேம்படுத்தும்படியாக அவர் சமூகத்தை வந்து நாம அவர் சில நன்மைகளுக்காக கடந்த சக்தியான மக்கள் சொல்லுவோம். அவர் நாமத்தை தந்திருக்கிறார்கள். சுகத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் நாமத்தை மேம்படுத்த தந்திருக்கிறார். அதை பார்வையுள்ளவே அவர் உங்களுக்கு அதிகமாக நேசிக்கபடியால் கடந்த வாரம் முழுவதும் எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை பலவீனங்கள் சுகங்களை வந்த போதிலும் நம்ம ஒவ்வொரு மனதாக ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எண்ணெய் உள்ளங்களை வளர்ந்து வச்சிருக்கிறார்கள். இவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க நாம. அவர் உங்களை எண்ணெய் உள்ளங்களை வளர்ந்து வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் திருச்சம் பிள்ளைகளும் நம்முடைய கிராமத்து ஜனங்களும் அவர் உள்ளங்களை வளர்ந்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நேரம் நம்மளை பார்த்து எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து நாமத்தை மேற்படுத்தும்படியாக அவர் உங்களுக்கு எனக்கு பாராட்டுவதற்காக அவருடைய காலத்துக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த காலங்களை நாங்கள் பெற்றவங்க, சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து வச்சிருக்கிறேன், நான் உங்களை பிடித்து வச்சிருக்கிறேன், உங்களை பசுத்தமாக்கி இருக்கிறேன். இந்த நாள் என்னுடைய நாள். சமூகத்தை அழைத்திருந்து என் நாமத்தை மேம்படுத்த முடியாது. பார்த்த கிழமைக்காக நன்றி சொல்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க மேல அன்பு வைத்ததுக்கு அதுக்கு அவ்வளவுதான் நன்றிகள். அன்பு வச்சிருக்கிறார். நம்ம மத்தியானங்கள் அவன் நமக்கு பார்த்த கேள்வி நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உங்கள் என்னுடைய பாடலே சமத்துவம் நன்றி சொல்லுவோம். தேவா நான்
எதுக்கு விசேஷமா இருக்கிற? 4 நாளும் என் கூடவே என் கூடவே இருந்திருக்கிறாரு. கண்மணி போல பாதுகாத்து ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் வழிநடத்தும் போது 40 வருஷம் நடத்தினாரு. 40 அவர் துணி பாசாகவில்லையா? அவர் பாதவச்சம் தேங்கி போகலையா? ஒரு நாள் அவர் சின்னப்பட்டு போனது. ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவையை ஒவ்வொரு நேர்த்தியாக வச்சு கொடுத்தாங்க. அவர் கேட்கும் போதெல்லாம் என்ன செய்தாரா? அவர் வேண்டிய காரியத்தை கொடுத்தார். தண்ணீர் தாகமா இருக்கும்போது தண்ணீரை கொடுத்தார். ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தோடு ஏற்ற நேரத்தை கொடுத்தார். ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுறையா? ஒரு விசேஷத்தை பார்த்தீங்களா? அப்படி பல வேலை பெற்றவங்க விசேஷம் பண்றபடியா ஒரு முறையெல்லாம் மத்திய ஆளுநர் உங்களை என்ன அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு சில எல்லா நன்மைகளுக்காக எல்லா உணவுகளுக்காக அவருக்கு நன்றி இருக்கும்படியாக இருக்கிறார். அதான் மக்கள் சொல்லுகிறார், கற்பனை ஆழத்துக்கு போவார்கள் சொல்லுவது நான் மகிழ்ச்சியா இருந்தையா? நான் மகிழ்ச்சியா இருந்த அவர் சமக்கம் அழைத்து வந்ததுக்காக கலந்துக்கானவுக்கு நன்றி சொல்லுவாமா? கலந்துக்கானவுக்கு நன்றி சொல்லுவோம். சொல்றது எங்க இரண்டு பேர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறோம். நாம் மத்தியில் பேச்சு வந்திருக்காங்க. இந்த மத்தியாக நம்ம ஆளுநர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருந்தார். 1000 நாளை பார்க்கிற ஆண்டவரே சமூகத்துக்கு ஒரே நாள் காத்திருப்பது 1000 நாள் சமமாக இருக்கிற சமூகத்தை காத்திருக்கிறது. வாசல் எவ்வளவு இனிமையானவைகள், எவ்வளவு இனிமையானவைகள். சமூகத்தை காத்திருப்பது பெரிய ஆசீர்வாதம். 1000 பேருக்கு நமக்கு காத்திருப்பது, 1000 பேருக்கு நமக்கு டைம் பாஸ் பண்ணுவதற்கு அதை காட்டிலும் தேவன் நம்முடைய பிள்ளைகள் தெரியுமா? அவர்களுக்கு அந்த நாளுக்கு பயப்படும் போது அந்த தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஜீவனை நமக்கு யாரும் நீங்கள் ஒரு பாலவே சொல்ல முடியாது. உங்களை சும்மா அனுப்ப போகல, உங்களை சும்மா அனுப்ப போகல. இந்த பசுமான ஓய்வாக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுப்ப போகிறார். நமக்கு யாரோடு சமூகம் படிப்போம். 1000 நாளை பார்க்கிறார்கள். சமத்தை காத்திருப்பதே தெரிந்து கொள்ளும். அவ்வளவு இனிமையான ஒரு இடம், அவ்வளவு மகிமையான ஒரு இடம். என் சமத்தை ஒருமுறைப்படும்போது அது எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா? வல்ல செய்யல்ல
நீ செய்த நினைக்கும் போது உலகமெல்லாம் முழுகி போகுதாங்க. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க அப்பா. எங்களை பாவங்களெல்லாம் கல்வி சுத்திக்கிறது இலக்கணெல்லாம் நீக்கப்பட்டீங்க ஆண்டவரே. குடும்பமாக ஆராதிக்கும்படியா, குடும்பமாக சமத்தை காத்திருக்கும்படியா நீ செய்த நன்மையோடு நினைத்து ஆண்டவரே நன்றி வழியாக வந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் தொழில் கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தம் தொழில் கொள்வாங்களப்பா. பைபிள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சமத்துவமான பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாளைக்கு சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாள் கர்த்தருடைய நாள், ஆசிரியர பரிசுத்தமான ஒரு நாள். துக்கப்படுவோ, தீரப்படுவோ, வேதப்படுவோ, கவலைப்படுவோ நாள் கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு சமத்துவம் இருக்கிறாம கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பது மகிழ்ச்சியா இருப்பது நம்ம யாருக்கு பலனா காணப்படுகிறது. நமக்கு யாரும் இல்லை. அப்படி சமத்துவ காசு பண்ணிப்போமா அழைத்து வந்தீங்களேப்பா. ஆராதிக்க அழைத்து வந்திருக்காங்க. கருத்தை நெற்பணிகள் சொல்லுவோம். உங்க கருத்தை நெற்பணிகள் சொல்லுவோம். மகா இயற்கை பசுத்தம் நமக்கு யாரும் இல்லப்பா. அப்ப அழைத்து வந்தீங்க ஆண்டவரே. அப்ப 1000 இடத்துல 1000 வேலை இருக்கலாம் ஆண்டவரே. அதை பார்க்கணுமாப்பா. இந்த அப்பா சங்கவாடு முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணியோடு பாதுகாத்து, எங்க பிள்ளைகளை பாதுகாத்து, எங்க வேலைகளை ஆசீர்வதிச்சு, எங்க கைவிடாசி உறுதிப்படுத்த ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காகப்பா விடுமமா வந்து நிற்கணும் ஆண்டவரே. இந்த ஆள் எங்களோட மகிமை நிரப்புங்கப்பா. இந்த ஆளை வளர்ந்து பசுத்தோடு நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க வந்து கோப்போடு கூட இருக்கணுமாப்பா. இந்த மகிழ்ச்சியோடு கூட நிற்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆளும் நம்முடைய பிரச்சனை, மகிமை அப்போது ஆளு முழு நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. வார்த்தை விதைக்கிற ஒரு தாசனோட பரிசுத்தப்படுத்துங்க. எத்தனையோ இடத்துல ஆளு இல்லாதபடிப்பா, ஆராதிக்க முடியாதபடிப்பா, ஆடுகளின் மலைகள் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த மரத்து கீழே ஆண்டவரே ஆராய்ச்சி கொண்டே இருக்கலாம்பா. எத்தனை காலம் இல்லாதபடியப்பா தவித்து கொண்டு கண்களுக்கு பாரு. எந்த இடத்துல ஆராதிக்காமலோ அந்த இடத்துல வாசம் முடியாது. இந்த நாளே ஆராதனைக்கு ஒவ்வொரு பேரும் பொறுப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பேரும் என்ன சின்ன வாஞ்சத்தை தெரிஞ்சுக்கப்பா. அதை கேட்கவனை கொடுத்து எனக்கு முடியாது. இந்த ஆராதனுடைய கருத்தர் பண்ணிக்கிறப்ப நாலு சிஷமாகப்பா சுகவினத்தோடு பலவீனத்தோடு பேருக்கா ஜெபிக்கிறப்பா. சுகவினத்தை பலவீனத்தோடப்பா ஆரம்பத்துமே ஆராதிக்க கூடாதுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கண்களுக்கு பாருங்க. மகிழ்ச்சியா இருப்பதை சொல்லுங்க. ஒவ்வொரு பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தொழில் குலத்துக்கு அழைத்துக் கொள்ள முடியாது. இந்த ஆளுநரை கர்த்தர் பண்ணிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமென். ஆராதனைக்காரமாக யாவர் என்ன பண்றீங்க? பால் புத்தகத்துல 211ஆம் பாடல் போடு. 211ஆம் பாடல். 211ஆம் பாடல் போடு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் புத்தகத்தில் 211ஆம் பாடல் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 211ஆம் பாடல். அருளாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவனை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவனை. Amen.
தினமும் தீராத பாவம் வியாதியையும் மரண வந்த பலவீனமும் ஒரு குருசி சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து எழுதிடுவார். வருவார் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. மாலை வாசிக்கும் இடத்திலுடைய வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் நம்முடைய சங்கீதம் 91 அதிகாரம் நம்முடைய மாறி வாசிப்போம். மாறி வாசிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனம் முதல் முடிவு வரை மாறி வாசிப்போம். சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனம் முதல் முடிவு வரை மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் பக்கம் நோக்கி நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாராட்டும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் நெறிய பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அள்ளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்கார்வோம். முதல் வாசி கேட்போம். வாசிக்க முடியாத முதல் வேத பகுதி நியாயாதிபதி புஸ்தகம் நியாயாதிபதி புஸ்தகம் 14 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து முடிய. நியாயாதிபதி புஸ்தகம் 14 அதிகாரம் 20 வசனம் முதல்
நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து முடிய. நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து முடிவரை. வாசியங்கள் முதலாம் வித பாடகம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20 முடிய. அப்பொழுதே அவள் சிம்சோனின் பெத்லேத்தில் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் இறந்து விட்டு விழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதையும் அறியாமல் என்னது போல ஒரே போட்டு வெளியே போவேன் என்றார். பெஸ்லர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடித்து அவனை சாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலகு போட்டு சிறைசாலையிலே மவரை அடித்துக் கொண்டிருக்கிற வைத்திருந்தார். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்க தொடங்கிவிட்டு பெஸ்லரின் பிரபுக்கள் தம்முடைய பகையினார் மீது சிம்சோனே நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாக்கோவுக்கும் ஒரு பெரிய பலி செலுத்துக்கும் சந்தோஷம் கொண்டாடப்பட்டு கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அனைவரை கொன்று போட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு ஆறுங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை துன்களுக்கு நடுவே நிறுத்தினார். சிம்சோன் தனக்கு கைப்பழக்கு கொடுத்து நடக்கிற பிள்ளையண்டாவினை வீட்டை தாங்கிற தூதர்களை நான் சாய்த்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவை பார்க்கும்படி என்றார்கள். அந்த வீடு புருஷராகவும் ஸ்திரீகளாகவும் நிறைந்திருந்து அங்கே பெஸ்லேத்தரிலே சகல பிரபுக்கள் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு தீவை பெஸ்லர் கையிலே மாத்திரம் நினைத்தருளும் தேவனே பலப்படுத்து என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்குகிற 2 நடத்தூண்களில் ஒன்றையும் தன் வலது கையினால் மற்றொன்றையும் தன் இடது கையினாலே பிடித்து கொண்டு என் ஜீவன் பெஸ்லரோடு கூடியவனை என்று சொல்லி பலமாய் காசு அழைத்து அந்த வீடை அதில் இருந்து பின்புகளின் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்து இவ்விதமாய் அவன் உயிரோடிருக்கையிலே ஆனாலும் சொல்ல கடவுளை பார்க்கிறோம். அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவர் தகப்பன் வீட்டோர்ந்து வரும்போது அவனை எடுத்து கொண்டு வந்து சேரோவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவே அவனை தகப்பனாக்கிய மனோவில் இருந்து கடலிலே அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயமாக விசாரித்தார். 1ஆம் வாசியம். எல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 3ஆம் மாதத்தின் இந்த 3வது பரிசுத்தமான ஒரு நாளிலே குடும்பமா திருச்சபையாக தினமயப்படுத்த முடியாத சர்வதனால உங்களுக்கு எனக்கு பண்ண கிருபைக்காக கர்த்தர் சொத்து சொல்லுவோமா? வாசிக்க முடியாத இந்த படம் 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1 முதல் முடிய 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1 முதல் முடிய. வாசிக்கப்பட்டிருக்கும் 2ஆம் வேத பாடம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முடிய பக்கம் 288. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் முடிய. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
விவாகம் பண்ணாது இருக்கவும், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவான முயற்சி பண்ணும். சரீர முயற்சி அற்ற பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் ஈராதே. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். வாசிக்க வந்த 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. நல்லா ஆஸ்வதிக்கப்படுறதுனால திருச்சபையாக ஒருமித்து தினாவுக்கு மேம்படுத்த முடியாது பண்ண கேள்விக்காக கலந்துக்காக நன்றி சொல்வோமா? அப்படிக்காகவே நீங்கள் விலையை பெற்றோம் அல்லையா? உங்களை ஒருமித்து தினாவுக்கு மேம்படுத்த முடியாது அழைத்து வந்திருக்கிறார். சரிங்களா? நம்ம திருச்சபைகளுக்காக நம்முடைய கிராமத்துக்காக நம்முடைய கிராமத்தோர் குடும்பத்துக்காக நம்ம ஜெபத்தில் அழைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக வருகிற வாரம் நமக்கு என்ன வாரம்? என்ன வாரம்? ஏதோ வாரம், அடுத்த வாரம் கொடுத்துருந்தேன். சரிங்களா? 11 மணிக்கு இங்கிருந்து நாம பவனி செல்ல இருக்கிறோம். ஆகிய நீங்கள் யாவரும் இதை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11 மணிக்கு நீங்கள் சீக்கிரமாக ஆயத்தமாடும்படியாக அன்போடு கேட்க வெயில் பயங்கரமா இருக்கும். வெளியாடு ஆகிய சீக்கிரமாக நினைச்சு போயிட்டு வரும்படியாக அது எதுவாக இருக்கும் நீங்கள் சீக்கிரம் வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வியாழக்கிழமை நமக்கு தெருவு கூட்டம் இருக்கு. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்காக உற்சாகமாக காணிக்கப்படுங்கள். இருந்தாமே நம்ம ஒத்துழைச்சும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசேஷமாக நம்ம டெல் சிஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏற்க நேரத்தில் சித்தமான நேரத்தில் தாய் செய்யப்படுத்திருக்கிற நேரம் வரையிலும் ஆண்டவர் சிசுவோடு கூட இருந்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த பேர்கால வரலையும் ஆண்டவர் சிசுவோடு கூட இருக்கும்படியா ஜெபத்தில் எடுத்துக்கொள்ளும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற மோகனுக்காக அடுத்த கல்யாணம் அவனுக்கு தான் அன்னைக்கு வரோம். தங்கத்திற்காக விசேஷமாக ராஜாவுக்காக ஜெபத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ள விசேஷமாக குழந்தை வாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற பெட்சபாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருந்தாமே ஏற்ற நேரத்தில் ஒரு பெரிய கிஃப்டை நம்மளுடைய பிள்ளை கொடுத்து பிள்ளையை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. இன்னும் சுகவீனத்தில் பலத்த பிள்ளைகளுக்காக ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். நம்முடைய 1030வது ஆண்டு கன்வென்ஷன் கூட்டம் வருகிற மே மாதம் 1ஆம் தேதி
2ஆம் தேதி 3ஆம் தேதி முதல் ஆயத்த ஆராதனை 2 நாளும் கன்வென்ஷன் நடைபெறும். ஆயத்த ஆராதனை தேவடி தாசர் வர இருக்கிறாங்க. நீங்கள் யாரும் அதை உற்சாகமாக கலந்து கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்காக பொருத்தனை காணிக்கையாக பொருத்தனை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை நிறைவேற்றும்படியாக ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எடுத்து பயணத்தை பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள், நம்ம திருச்ச பிள்ளைகள், வெளி மாவட்டத்தில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ சர்வமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்முடைய சிறு பிள்ளைகள் வசம் சொல்லுவாங்க. வாங்க சபை தூணாக 2 தூண் 4 தூண் வந்திருக்கீங்க. நீதின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை. அந்த நேரத்தில் அவர் வாயிலிருந்து புத்திய அருவரம். ஏசாயாம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உருவகத்தையும் மறவாதே. ஆமென். சொல்லு அல்லேலூயா. இன்ஸ்டன்ட் படிக்கிறேன் உடனே ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக நம்முடைய சுனிதக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 16 தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாங்க. 10, 10, 11, 12 பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் படிச்சிருந்துங்க. பிள்ளைகளுக்காக ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. தேவனாமே நம்முடைய பிள்ளை சிஷ்ய ஞானத்தை கொடுத்து தேர்வு நல்ல தேர்வு எழுதத்தக்க, நல்ல மதிப்பெண் பெற்றுக் கொள்ளத்தக்க திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் நம்முடைய கிராமத்துக்கும் பேர் வாங்கும்படியா தேவனாமே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு எழுத நல்ல மதிப்பெண் பெற்று நாமக்கு மயப்படுத்தும்படியாக இந்த ஜெபத்தை நம்முடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்துக் கொள்ளும் சொல்லி கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்போது சாட்சி நேரம். என்னுடைய பிள்ளைகள் சாட்சி இருக்கும் கண்டிப்பா. என்ன சாட்சி சொல்கிற பிள்ளைகள் ஒரு பாடல் பாடிக்கொண்டு சாட்சி சொல்ல முடியாது அன்போடு கேட்டுக்கொள்ள. விசேஷமாக நம்மத்துல ஷியாமும் ஜானும் மாதேஸ்வர் வந்திருக்கிறாங்க. நாளில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். உங்களை ஆசிரியர் ஆண்டு உங்களோட கூட இருப்பாராக. இப்போ சாட்சி சொல்ல பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை
Christ, சர்வவல்லமை ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மை நினைத்து சாட்சி சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு போடாத கொடுத்தோம். 11ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிட்டு நான் காலையில் தான் வந்தேன். செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி நான் ஒரு நாள் காலையிலே போக மாட்டேன், நேராக தான் போவேன். அதனால் அன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெரியல, நான் காலையிலே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டேன். 8 மணி பஸ்ஸுக்கு போயிட்டேன். அப்போது அங்கே பெருக்காமல் இருந்தாங்க பிள்ளைங்க, பெருக்க கால் போட்டுட்டு அவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களோட நின்று கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு நின்னேன். அப்போ ஒரு ப்ரேயர் முடிஞ்சுது. ப்ரேயர் முடிஞ்சு ஸ்கூலுக்கு உள்ள பிள்ளைங்க போகிறதுக்கு அனுப்புனாங்க. அனுப்பிவிட்டு நிற்கவும் அந்த டைமில் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி வாய் மூடவும் அந்த பிள்ளைங்க 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அந்த வாசலில் பாம்பு போகுது. எங்கே இருந்து வந்துச்சு யாருமே கண்டுக்கிடலை. பிள்ளைங்க உள்ள ஸ்கூலில் காலை எடுத்து வைக்கவும் பாம்பை பார்த்துட்டாங்க. பார்த்ததும் நான் கிச்சனுக்குள்ளே போய் நான் பிள்ளைங்க போனதும் நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். வெளியே நின்னலாம் கிச்சனுக்குள்ளே போய் நின்னேன். பாம்போன்னு சத்தம் கேட்டதோட நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்ததும் எனக்கு ஒன்றுமே ஓடலை. ஸ்கூலில் கம்பு கிடையாது, எதுவும் கிடையாது. முன்னாலும் விறகு பறிப்பாங்க, கம்பு எதுவும் எடுக்கட்டாலும் எடுக்கலாம். இப்போ ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் அப்படியே அப்படி நிற்கவும் எனக்கு என் கண்ணில் அப்படியே நேர கதைக்கு அப்படி நின்று யோசனை பண்ணிக்கிட்டு நிற்கவும் அந்த ஒரு கம்பி என் கண்ணில் தென்பட்டுச்சு. ஓடியே போய் அந்த கம்பியை போய் எடுத்துட்டு வந்து அதனால் வாங்கி என்னால் ஏன்ட்டு மட்டும் என்னால் டக்குன்னு அடிச்சுட்டேன். கம்பியை கொண்டு அடித்து போனது பார்த்தா நல்லா பாம்பு. அந்த சூழ்நிலையில் ஸ்கூலுக்குள்ளே போய் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பிள்ளைகள் இருக்கும்போது அது ஸ்கூலுக்குள்ளே போயிருந்தா என்ன சூழ்நிலையாக இருக்கும், எந்த பிள்ளைகளையும் தாக்கியிருந்தாலும் எவ்வளோ வேதனை. ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் டீச்சர்ஸ் சொன்னாங்க, அந்த ஆண்டவர் நாம அந்த இடத்துல மகிமைப்படுச்சு. அப்போது உங்களை கடவுளாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் நாம அங்கே மகிமைப்பட்டுச்சு. ஒரு நாள் நீங்கள் காலையில் வர வேண்டியங்க, நீங்கள் காலையில் கடவுளாக உங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட அதிசயத்தோடு சொன்னாங்க. அந்த இடத்துல அந்த பாம்பு அடிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். அந்த நேரத்தில் அந்த கம்பி என் கண்ணில் தென்பட்டுச்சு. யோசனை இப்படி நினைக்க என்னத்தை வச்சு அடிக்கவே யோசனை பண்ணவும் அந்த கம்பி என் கண்ணில் ஆண்டவர் கண்ணு காட்டினாங்க. ஒடியே போய் அந்த கம்பியை போட்டு அடி நான் அடித்தேன். அந்த இடத்துல பாம்பு வடை எடுத்துருந்தாலும் என்னால் அடிக்க முடியாது. மேட்டு 2 மேட்டு கிடந்து அந்த மேட்டுக்குள்ள நுழைச்சதுனால நான் டக்குன்னு அடித்து கொண்டுட்டேன். கொண்டு வந்தா போக வச்சுட்டேன். அதெல்லாம் அப்படி சொன்னாங்க டீச்சர். அதெல்லாம் ஜாமன் கொண்டாடி சொன்னாங்க, ஒரு சேரம் வந்தால் கூட நான் அடிச்சுக்கிடாமக்கா, நீங்கள் வந்து கடவுள் தான் அவங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே போல் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. பாருங்க, எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் கை உடைச்சது ரொம்ப பரிதாபமாக இருந்தேன். ஹாஸ்பிட்டல் எங்கள் அம்மா தைலம் கொண்டு வந்தாங்க, அது போட்டு எனக்கு கேட்கல. அடுத்து என்னை ஆஸ்பத்திரிக்கு எங்கள் அம்மா பெரியம்மாவை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் பாதி மாத்திரை சாப்பிட்டேன். பிறகு சாப்பிடலை. நான் பீடி சுத்தமாண்ட ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அச்சுக்கு தூர போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கை உளைச்சல் இல்லாதபடி ஆண்டவர் பலப்படுத்தினாங்க. இந்த வலது கால் வந்து ஒரு 2 மாதம் ஆமாம், அது கை உளைச்சல் வந்து அதுக்கு அடுத்தால கால் உளைச்சல்னா முட்டுக்கு மேலே உணர்வு இல்லாத மாதிரி இருந்துச்சு. உணர்வே இல்லை. அப்படி நான் சில டைமில் நுள்ளி பார்ப்பேன், உணர்வே இருக்காது. அந்த அளவில் இருக்குது. ஆண்டவர் அதிலிருந்து சுகத்தை தந்தார். சுகம் பலன் தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். 1000 நாவரும் அவ்வளோக்கு துதிக்க போதாது. அவ்வளோக்குலாம் என் வாழ்க்கையும் பிள்ளைகள் வாழ்க்கையும் அற்புதங்களையும் அதை செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் சிறு சாட்சி ஆசிரியப்பாங்க.
கர்த்தருக்கு சோதனம் உண்டாதாக. தேவன் நம்மளோட கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து இந்த ஓய்வு நாளில் நம்மளை அமர்ந்திருக்க தேவனுக்கு போடாமல் சோதனம். நான் எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே ஆடு மாடு இருந்தாலும் எத்தனையோ இழப்புகள் உண்டு. ஆனால் நம்ம அவர் ரொம்ப விசுவாசிக்கும் போது எத்தனை ஆபத்துகள் எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் கொண்டு வருவார். அதுலேயும் மக்கள் நம்மளை தேடுறாங்க, இதுலேயும் வாஞ்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தேவன் பிசாசானவன் இறங்கி கிரியை செய்வான். இவன் ரொம்ப நாள் ஒரு தேடுதா, அவளுக்கு ஒரு உபத்திரம் கொடுத்தா மறுபடியும் தேடுவாள்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு உபத்திரங்களும் வரும். ஆனால் நமக்கு நினைப்போம், அப்பா நம்ம உற்சாகத்தோடு தானே இருக்கிறேன், ஏன் இந்த ஆபத்து வரும்னு சொல்லி நினைப்போம். ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் மற்றவர்கள் அவளுக்கு இவளுக்கு உலகம் சொல்லும், மக்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் அவருக்குள்ள வேதனைகள் கவலைகள் எல்லாரும் நமக்கு தான் தெரியும். அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது எத்தனை ஆபத்தில் வந்தாலும் நம்ம தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். அப்படி இருக்கிற சூழ்நிலையோட நான் சென்னை கடந்து போகும்போது ஒரு நாய்க்குட்டி முன்னுக்குட்டி இறந்துட்டு இருந்துச்சு. திரும்ப பார்க்கும்போது நான் போகிறதுக்கு முன்னே ஒரு ஆட்டுக்குட்டி இறந்துட்டு இருந்துச்சு. சென்னையில் போயிருக்கும்போது மறுபடியும் ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து போச்சு. எல்லாமே வயிற்றால போய் ஒன்று ஒன்றா அப்படி போய்கிட்டே தான் இருக்குது. அதனால ஏசப்பா இதுக்கு இப்படி போகுது என்னன்னு தெரியலையே, ஆனாலும் உங்களுடைய சத்தம் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் வந்த அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இறப்போம். மறுபடியும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் ஒரு பிடி ஒரு 5-6 உருப்படிகள் கடந்து போயிட்டேன். நானும் அவரை தேடிக்கிட்டே தான் இருப்பேன், செலுத்திக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஆபத்து ரொம்ப கஷ்டமாக வேதனையாக தான் இருக்கும். ஆனாலும் இது ஒரு நன்மைக்காக இருக்கும்ப்பா, நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் செய்தீங்க, ஆனால் பிசாசவனை இறங்கி தெரிய செய்தாங்கன்னு என்னென்னு தெரியலன்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு இருப்பேன். ஆனாலும் என் தேவன் நம்மளுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து காத்து வராரு. அவருக்கு என்ன செய்யணும், கோடி சோத்திரம் சொல்லணும். ஆனாலும் பாருங்கள், போன வாரம் சந்தைக்காக கடந்து சொல்லி போயிருந்தோம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நான் என்ன செய்தேன், பஸ்ஸுக்காக இப்போது 10:30 கேடிசி விடுவேன், இல்லைன்னா டவுன் பஸ் விடுவேன். கடந்து வரும்போது அன்றைக்கி கேடிசி விட்டுட்டு டவுன் பஸ்ஸுக்கு இருந்தேன். நான் ஏறி கடந்து வந்துட்டேன். ஒரு சாப்பாடையும் வாங்கிட்டு வந்திருந்தார், அதையும் கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம வட்டாரப்பட்டிக்கு ஊரில் இந்த தெரு கூட்டம் நடக்கிறது, சாப்பாடு வந்தாங்கன்னா பஸ்ஸில் நிப்பாட்டி வந்தாங்க. அதையும் வாங்கிட்டு கடந்து சிங்கிவளம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் பஸ் வந்துருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணார். அப்போ நான் என்ன செய்யட்டேன், பிராஞ்சிட்டு வந்திருக்காரு, உங்களுக்கு இப்போ பேட்டியாக என்ன சொல்லி நம்மளை கேட்கான்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டேன். சிங்கிவளம் ஆஸ்பத்திரிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன செய்து சேர்மாதை பக்கத்தில் வண்டி பஞ்சர் ஆகிட்டுமா அங்கே நிற்காங்க. பார்த்தா அழுகிற அந்த ராத்திரியில் அங்கே நிற்காங்களே, சாப்பாடு வேறு இல்லை. 2 சாப்பாடுங்க நிறைய இருக்குது, ஆனால் சாப்பிடாதுக்கு முடியாமல் அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மனசு வேதனையாக இருந்துச்சு. என்னப்பா செய்யணும், இந்த ராத்திரி யாரை கூட்டிகிட்டு போகலாம், நம்மளும் போக முடியாத சூழ்நிலைக்கு வீட்டுக்கு கடந்து வந்துட்டோமேன்னு சொல்லி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டார், நம்மளை ஒரு பொழுது வெட்கப்படுத்த மாட்டாங்க. எந்த இரவு நாளும் எந்த பகல் நாளும் அவரை நம்பி நம்ம கடந்து போகும்போது வெட்கப்படுத்த மாட்டாங்க. ஒரு பையனை ஏற்படுத்தி அந்த பையன் இந்த வியாபாரம் எப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி சேலம்பையிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வண்டியை சேஃப்டியாக ஒரு பல்க் பக்கத்தில் விட்டுட்டு ஆளும் ஜாமமாக வீட்டுக்கு கொண்டு வர தேவன் அந்த இரவில் அவரை நம்பி கடந்து போகும்போது நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நம்மளை வழி நடத்தி இந்த நாளை தந்த தேவனுக்கு கொடானபடி சொல்லுவோம். அல்லே
கட்டி போடுவேன். தம்பி எப்படி சொன்னான், என்னை வச்சுட்டு அங்கே கட்டி போடாதங்க, கட்டி போடாங்க பாருங்க. சரி நாம அது கேட்டு சும்மா வீட்டை யாரை போடுவேன், அதனால அது கட்டி போட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன். 4 மணிக்கு தான் கட்டி போட்டு நான் போயிருந்தேன். எப்போது இந்த எஸ்திராவில் போக முடியாத மாடுகள் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு சொல்லுறதுக்கு மதியம் இல்லை. சூழ்நிலையில மாடு சத்தமே இல்லைன்னு கேட்ஸ் தான் வந்தேன். வந்து பார்க்கேன் 4 மணி கரெக்டாக நான் போயிருந்தேன். கலக்காட்டு வந்து பார்த்தேன், மாடு சத்தமே இல்லை, ஒன்றும் அடக்கமும் இல்லை. எங்களுக்கு அந்த செல்லை வச்சு அடித்து பார்த்துட்டு அவங்க காலை ஆட்டமுள்ள ஒன்றும் இல்லை. மாடு வந்து குண்டு கிடக்குன்னு மட்டும் தெரிஞ்சுது. அதனால உடனே இங்கே போட்டு இருந்த பையன் நிர்மாண பையன் அந்த ஃபுல் டென்ஷன் யாரும் ஒன்று லைட்டை பிடிச்சிருக்காரு. அதனால செத்து போயிருந்தா நான் நினைச்சிருந்தேன். நினைச்சது போது லேசா கால் மட்டும் ஆடுது, கால் மட்டும் ஆடுச்சு. போகவே முடியாது. அந்த நேரத்துல தேவனுடைய குருங்க அந்த மாடு இருக்கணும் யாருக்குமே தெரியாது. ஆனா அது உயிர் போனா எங்கே போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய குருங்க நம்மளோட இருக்கும்போது நம்ம குழந்தை ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவத்தை தாங்கி வழிநடத்தி பார்க்கறது அந்த மாடு அரவணை எங்களால் மல்ல அடிச்சு முடிக்கவே முடியல. அது சப்திகளை காலம் 2 காலம் சப்திகளை போயிடும் படுத்து கிடக்க, அதெல்லாம் எந்திக்க முடியல. எப்போ முடிஞ்சதே தெரியல. அதனால ஒரு மட்டும் கைது கிட்டலாம் ஆபத்து எடுத்து கூட்டிக்கிட்டு எடுக்க 1 மணி நேரம் ஆயிடும். வெளியும் வர முடியாது, சரியான பள்ளம். அவருக்கு கம்பி இவெல்லாம் ஆபத்து எடுத்து கொண்டு பாருங்க. எனக்கு ஒரே கொலை வருத்தம். ஒன்றுமே கொள்ள எவ்வளோ கண்ணு விட பால் குடிச்சிருக்கு. அது வேற ஒரே சதகால போடுது. எவ்வளோ சூழ்நிலை பார்த்தா அந்த ஜீவன் அந்த உயிரை காட்டுறது அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். நம்மளால இருந்தது அந்த பக்கம் யாருமே போகவே மாட்டாங்க. இப்போ எல்லா வீட்லையுமே பார்த்துக்கிறதுனால யாருமே போக மாட்டாங்க. காலையில் மட்டும் நாங்கள் அனுபவம் ஆகுது, சாயந்தரம் ஆனாலும் யாருமே போக மாட்டாங்க. பாருங்க ஜீவனை மாட்டுடைய உயிர் வேணும்னா இருக்கலாம். நானும் அந்த பொருளை பார்க்காது ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கொடாத ஒரு நன்மை, எத்தனையோ நன்மைகள் எனக்கு செஞ்சுருக்காங்க. ஒரு 10 நாளாவே காது அடப்பு என்னால் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு போகலை. இப்போ எதுனாலும் உடனே ஆலயத்தில் வந்து எப்போ நேரம் கிடைக்கும் அப்போ நான் பழக்கங்கள் வரும். அந்த கால் அடப்புல இருந்து 10-15 நாளாக இருக்கும். ஒத்த கால் நல்லா அடைச்சிச்சு. அதுல இருந்து அதுலேருந்து விடுதலை கொடுத்தாரு. ஓடி நன்றி. ஒரு நாள் திடீர்னு காலில் சுண்டோரில் என்னமோ கடிச்சிச்சு. நல்ல தூக்கத்தில் வலி வாங்கவே முடியல. அதனால இப்படி இருக்கேன், என்ன செய்ய யாரையும் ஒரு வழி இருக்கேன், யாரையும் இந்த நேரத்தில் கூப்பிட முடியாது. மிஸ்ஸப்பா நீங்கள் தான் எனக்கு சொன்னேன், எனக்கு யாரும் கிடையாது, உங்களுக்கு நம்பி தான் நான் இருக்கேன். நீ தான் சொன்னேன்னு சொல்லி அதனால அந்த வசனத்தை சொல்லி போக முடியும். அது என்னை சொல்லி போட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு அப்படியே இந்த வலி குறைஞ்சிச்சு. ஆனால் உண்மையிலே தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருமிகளையும் அண்ணன் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம தான் சில நேரம் மறந்து போயிடுறோம். தேவன் சாட்சி ஆசிரியர் கர்த்தருக்கு சொல்றேன். சாட்சியாக ஒரு சமூகத்தில் நிற்கும்படியா சர்வநாடு பாட்டின கேள்விக்காக தலை காத்து ஜெயிப்போமா. மகா இறக்கும் கிருபை பசுத்தமிழ் தகப்பனே, நல்லவர் வல்லவர் இலக்கமுள்ளவரப்பா. சென்ற வாரம் முழுவதும் அப்பா எங்களோடு பிள்ளைங்க வெள்ளத்தை எங்களை பாதுகாத்து எங்களை ஆசிரியத்தாண்டுப்பா. எத்தனை ஆபத்து விபத்துகள் பலவீன சுகவீனங்கள் கவன குறைவினாலப்பா
தகப்பனாக காணப்பட்டால் எப்பா எங்களை காக்கிற ஆண்டு உறங்குங்களை தூங்குவதும் ஆண்டு சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்த வாரம் முழுவதும் கண்மணி மேல எங்களை பாதுகாத்து இந்த ஆசிரியர்களோட ஓய்வு நாள்ல சாட்சியாக சமத்துரிக்க தந்த கேள்விக்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டு செய்த நன்மைகளுக்காக சாட்சியான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே உண்மை சார்ந்திருக்கத்த நோக்கி பார்க்கத்தக்க உண்மையே நம்பி இருக்கத்தக்க அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. சாட்சியா வந்திருக்க எங்களை கருத்து அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொருட்படுத்திக்கொள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்களால பிதாவே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான மூன்றாவது பரிசுத்தமான நாளை வந்திருக்க உங்கள் யாவரையும் சர்வநாடு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ நாடு உங்களோட கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நமக்கு கொடுத்த நேரம் இருக்கபடியால் யாரும் கலந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த வாரம் பரிசுத்தமான வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாளும் ஊழியக்காரர் வரப்பாங்க. சரிங்களா? இந்த 4 நாளும் நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு சமத்துவ முடியாது உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7வது நாள் வெள்ளிக்கிழமை நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை இருக்கபடியால் அன்று இரவு வெளியே வைக்க செய்யும் ஆனால் நடுவிலும் 8 பேர் செய்தி கொடுக்கப்படாங்க. சரிங்களா? அது நீங்கள் யாரை கொடுக்க விரும்பினா சுந்தேஸ்வரோட செய்தி கொடுங்களே, மாதேஸ்வரோட கொடுங்களே. சரியா? சரியா? விருப்பப்படுறவங்க என்ன சொன்னீங்கன்னா நீங்க எந்த வார்த்தை பேச சொல்லுங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையை நம்ம சபை பிள்ளைங்க தான் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அடுத்தாது நீங்க ஆயத்தமான முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த 40 நாள் 31 நாள் ஆச்சு. 8 நாள் இருக்கு. சரிங்களா? எத்தனை பேர் பைபிளை தொட்டீங்க? புதிய ஏற்பாடு முழுவதும் படிச்சு முடிக்கணும். புதிய ஏற்பாடுடைய டாபிக்கை மனப்பாடமா சொல்லு. சரிங்களா? உங்களுக்குரிய கணத்தை திருச்சல் உங்களுக்கு கொடுக்கும். சார் பைபிள் வாசிக்கிறேன். இன்னைக்கு பார்த்து புதிய ஏற்பாடு தேடலாம். அதான் டெய்லி படிச்சு சொல்லு. காலையில் எத்தனை புக்கு படிச்சிருப்பீங்க? சேமிச்சு ஜானே நீங்க போனா போய் படிக்கலாமா? அங்க படிக்கலாம். ஏன் நேற்று முன்னாள் லீவ் தானமா? அதுதான் லீவ் கொடுக்க. அதுக்குதான் லீவு எதுக்கு ஒன்றாலும் ரெஸ்ட் எடுக்குது. அப்படிதான் சார் ரெஸ்ட் எடுத்து போய் லீவ் போனீங்களா? ஏன் மாதிரி லீவ் உங்களுக்கு எல்லாரும் லீவ் இருக்கும், உங்களுக்கே லீவ் இல்லை. சரிங்களா? எதுக்கு ஓய்வுனால தேவன் 6 நாளும் நமக்கு செய்த நன்மைகளை குடும்பமாக திருச்செல்வா ஆண்டவரை நன்றி சொல்லணும், அதை துதிக்கணும். சரிங்களா? குட். வாரம் ஒரு நாள் கொடுக்குறாங்க, கம்பெனியில் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் கொடுக்குறாங்க. எதுக்கு? வேலைக்கு இருக்கும்போது எப்போ லீவ் கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி பார்த்துருக்கீங்க நீங்க? வேலை எடுக்கும்போது கொடுத்த வேலையா? 6 நாள் வேலை, ஒரு நாள் லீவ். எதுக்குன்னா கொஞ்ச நேரம் அமைதியா கொஞ்ச நேரம் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் ஓய்வு. அப்படித்தானே? ஒரு நாள் லீவ் நம்ம ஓடி ஓடி இடத்தை ஓடி ஓடி இதுல வேலை செய்யணும். வேலை செய்யாம இருக்குல்ல, வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். ஆனா இந்த வாழ்க்கை குறுகின வாழ்க்கையா இருக்குது. நேற்று ஒரு பங்காளர் வந்தார். பங்காளர் வந்து அந்த பையன் வந்தார். அப்பாங்க அப்படின்னு அப்பா அப்படிதான் பார்த்தேன். இப்படி நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கபடியா நீங்க நான் என்ன செய்யணும், ஆண்டோட தேடுவதில் கவனமா இருக்கு. கவனமா நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் சொல்லி கத்தை தேடுகிற பொழுது அது ஒவ்வொரு நாளும் படிச்சுக்காம ஓடு வாழ்க்கை இதே மாதிரி படிச்சுக்காம
புதிய ஏற்பாடு முழுவதும் படிக்க போறாங்க. டாபிக்கு மனப்பாடமா உபயோக போறாங்க. படிக்கிற பிள்ளைகள் தானே, என்ன படிச்ச பிள்ளைகள் நம்ம படிச்ச யாரா இருக்கு அவங்களுக்கு பதியம், அவங்களுக்கு படிக்கிற பிள்ளைகள் தானே. சரி, கண்டிப்பா படிக்கிறேன். அடுத்த வாரம் ஈஸ்டருக்கு நீங்க என்ன முன்னிருந்து சொல்லணும். புதிய ஏற்பாடு படிச்சு முடிச்சு சொல்லணும். முன்னிருந்து ரெண்டாவது இந்த டாபிக் என்ன மனப்பாடமா சொல்லணும். புதிய ஏற்பாடுல எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்லணும். சரிங்களா? 2 பேரும் அதான் பிரைஸ் பெருசா வாங்கிட்டு ரெண்டாவது ஒரு ஆடியோ பைபிள்னா ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தோட ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அதை இல்லை, அது சால்வ் பண்ணி வச்சா போதும். ஆதி ஆதமும் 1 அதிகாரம் ஆதியிலே கர்த்தர் வானத்தை முழு உண்டாக்கினார். 2வது வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அது வேணும்னா இலவசம் கிடையாது. 600 ரூபாய். எவ்வளோ? அது ஆடியோ பைபிள். நீங்க படிச்சு சமைச்சிருக்கும் போது அது சால்வ் பண்ணி வச்சுன்னா போதும். ஃபுல்லா புதிய ஏற்பாடு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ஃபுல்லா படிச்சிடலாம். ஒரு புத்தகத்தை படிச்சிடலாம். நீங்க சமையல் காலையில் சோறு குழம்பு போட்டு வைக்கிறதுனால மத்திய வந்து சுவிஷம் ஃபுல்லா வச்சிடும், மைண்ட்ல ஏறிடும் உங்களுக்கு. 600 ரூபா வேணா சொல்லுங்க. அது ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணாரு, என்ன செய்யுங்க, உங்களுக்கு அது கொடுக்கப்படும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய அழைப்பு கொடுக்கப்படும். அதற்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை திருப்பி நடைபெறும். அதற்காக ஜெபித்துக் கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையில போய் புதுசா ஜாயின் பண்ணார். யாரு? ஊழியக்காரர். புதுசா அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. அவர் போய் போறாரு. முதல் நாள் பிரசங்கம் பண்றாரு. நீங்க உண்மையுள்ளவராய் இருங்க. என்னது? உண்மையுள்ளவராய் இருங்கன்னு சொல்லி அந்த டாபிக்ல பிரசங்கம் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு, பேசினாங்க, கேட்டாங்க. மறுநாள் இந்த ஊழியக்காரர் ஏதோ ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறுறாரு. பஸ் ஏறி 100 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினார். டிக்கெட் வாங்கிட்டு, ஐயா இந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்தாரு. அந்த கண்டக்டர் என்ன செஞ்சார் தெரியுமா? 100 ரூபாய் வாங்கிட்டு தெரியாம 120 ரூபாய் கையில கொடுத்தாரு. எவ்வளோ? 120 ரூபாய் கையில கொடுத்துட்டாரு. இவர் வாங்கி வச்சுட்டார். உட்காந்து பார்க்காரு, டிக்கெட் பார்க்காரு. நம்ம 100 ரூபா கொடுத்தோம், 120 ரூபா. அப்போ உட்காந்து யோசித்தாரா, அவங்களுக்கு என்ன எத்தனை பேர்கிட்ட பைசா வாங்குறாங்க கண்டக்டர். சில்லறை தர முடியாது நமக்கு. நம்மகிட்ட 1 ரூபா தான் வாங்க மாட்டாங்க. அவங்க 1 ரூபா தான் பிற வாங்கிட்டு சொல்லி நம்ம ஏன் அந்த 20 ரூபா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பல சிந்தனை ஓடிக்கே உட்காந்து கையோ கொடுக்கையா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தாராம். அந்த ஸ்டாப் வரதுக்கு முன்பாக இவங்க எழுதத்தை பேசிட்டாங்க. நம்ம பேச கிடையாது, அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் கூப்பிட்டாரு, ஐயா நான் கொடுத்தது 100 ரூபா தான், டிக்கெட் 20 ரூபா போக, நீங்க 80 ரூபா தரணும் எனக்கு. ஆனா நீங்க தந்தது எவ்வளோ? 120 ரூபா தந்தாங்க. இந்த கண்டக்டர் சொன்னாரா, எனக்கு தெரியும், நான் வேலைக்கு தான் சொல்ல 120 ரூபா நேற்று நீங்க பிரசங்கம் பண்ணினீங்களா சபையில, உண்மையா இருக்கணும்னு சொன்னீங்களே, உங்களை நான் டெஸ்ட் பண்ண அப்படின்னா அவரு பசங்க ஒரு வார்த்தை உட்கார்ந்து அழுதாங்க. வார்த்தை உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த 20 ரூபா உங்களை நான் காட்டி கொடுத்துருப்பேன், 20 ரூபா உங்களை என்னை பாதுகாத்தீங்கன்னு சொல்லலாம். கண்ணீர் விட்டு அழுதார். அந்த உங்களை என்னை திருப்பி வைத்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு வசனம் என்ன சொல்லி பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 17 6ஆம் வசனம். அவர்கள் காணாமல் சகோதரியும் பட்டணத்து
அதிகாரத்தில் இழுத்துக்கொண்டு வந்து உலகத்தை ஆ. நடத்துகிறவர்கள் இவர்களையும் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் கேட்டீங்க இந்த வசனத்தை என்ன சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? செய்யப்படுத்தாங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஷார்ட்டா தான் பேச முடிப்பேன், ரொம்ப இருக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? அவர்களை பிடித்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க தானே யாரா? உலகத்தை கலக்கிறவங்க. ஐயா கலக்கிறாங்க. கலத்துக்கு அடுப்பு நன்றி சொல்லுவோமா? நான் உலகத்தை கலக்கிறவங்க. உலகத்தை கலக்க முடியாத ஆண்டவர் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறார். கலக்கப்படாது உலகத்தை அவரே கலங்கி உலகத்தை கலக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களிடத்தில் இன்னொரு வருஷம் வாசிங்க. ரோமர்கள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர்கள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. நீங்கள் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வருஷம் வாசிங்க. எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே சொன்னா உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை என்னையும் கலந்துட்டு சொல்லலாமா? முதலாவது உலகத்தை கலக்க முடிய தெரிந்து வச்சிருக்கிறார். இரண்டாவது பிள்ளைகளுக்கு தெரிந்து வச்சிருக்கிறார். மூன்றாவதாக உலகத்தோற்றுக்கு முன்பாக நம்மள இங்க வந்து உட்கார்ந்து நீங்கள் நானும் சொல்ல ஆண்டோட பால் விளைய பெற்று வந்தபடியால் உங்களை உலகத்தோற்றுக்கு முன்பாகவே தெரிந்து வச்சிருக்கிறார். கலந்து சொல்ல வேண்டும். ஆகையால் உங்களை என்ன தெரிந்து வச்சிருக்காரா? ஆகையால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கல. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா. நீங்கள் அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உலகத்தை கலக்கணும்னு சொல்லி ஆனா உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். நீங்கள் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். விழுந்து போகக்கூடாதியா. என் ஆண்டு உங்களை என்னையும் உலகத்தோற்று தெரிந்து வச்சிருக்கிறார். உங்களை தன்னுடைய பிள்ளைகள் இருக்கும்படி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களையும் உலகத்தை கலக்கும்படியா தெரிந்து வச்சிருக்கிறார். ஆகையால் விழாதபடி எச்சரிக்கையா நில வேண்டாம் என்று சொன்னா நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 32. லூக்கா சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பஸ் நீங்கள் நானும் விழாதபடி, நீங்கள் நானும் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏன் அவங்களை நிறுத்துக்கணும்? ஏன் அவங்களை நிறுத்துக்கணுங்க? எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. கல்பனா சாவ்லா எங்க போனாங்க? மூணுக்கு போனாங்க. அங்க போயிட்டு வரத வழியில நினைச்சாங்க அந்த பிளேன் வெடிச்சு அவங்களே யோசிக்காது. என்ன சிந்திக்கலாம், நினைக்கலாம். ரெண்டாவதாக அந்த பெப்சி கம்பெனில ஒரு சிஇஓன்னு சொல்லி பெரிய பதவி இருக்காங்க. ஒரு பெண் எத்தனை தெரியுமா? 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. எத்தனை கோடி? செலவு தெரியல. அவ்வளவு சம்பளம் வாங்க பெப்சி கம்பெனியில. கண்ணகிய பார்க்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மதுரைய இறங்க மதுரையா? மதுரைதான். சரி, ஒவ்வொரு பேரும் நினைவு கொள்ளலாம். மதர் டெரேசா நினைக்கலாம். அன்பின் சின்னம் மதர் டெரேசா. ஏழை மக்களை
அவ்வளவு நேசிச்சாங்க. ரெண்டாவது, இந்த கிராம் ஸ்டெயின் அந்த ஊழி செய்யும் போது எரிச்சு கொண்டாங்க. அவங்க மனைவி நினைக்கலாம், ஏன் அப்படின்னா தன் புருஷனை கொண்டவங்க, தன் பிள்ளைகளை எரிச்சு கொண்டவங்கள அவர் சொல்றாரு, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா, நான் மன்னிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள முடியாது. அவங்க அதிசயம் செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருந்துச்சு. அவங்க உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அநேக சிலை இருக்குது, சிலை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இல்லையா? ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு சொல்லலாம். ஆனா இப்படி இருக்கையில் லோத்தின் மனைவியை ஏன் நினைக்கலையா? லோத்தின் மனைவிய என்ன செஞ்சாங்க? அவங்க ஏதோ சாதம் செஞ்சா என்ன நினைக்கலாம். அவங்க செஞ்சாங்க. வாசிங்க ஆதியாகம புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கேயும் நில்லாது. என்ன எச்சரிக்கை கொடுத்தது? என்ன செய்யாத, பின்னிட்டு திரும்பி பார்க்க. அல்லேலூயா. உடம்பு வேற பின்னால பார்ப்பாங்களா? ஏன் ஓட முடியாது? ஓட முடியாதுயா. இந்த அம்மாக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இந்த சமூகத்தில் எங்கேயும் நின்றாத, பின்னிட்டு திரும்பி பார்த்துடாத. அவளும் எச்சரிக்கை கொடுத்தோம். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? வாசிங்க 26ஆம் வசனம் வாசிங்க. அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன செஞ்சாங்க? முதல்ல என்ன சொல்லப்பட்டது? பின்னிட்டு திரும்பி பார்க்காத. அவங்க பார்த்ததுனால என்ன செஞ்சாங்க? உப்புத்தூளாய் மாறி. அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் லோத்தின் மனைவிய நினைக்கிறோம். எதுக்கியா நினைக்கிறோம்? இந்த வேதாகமத்துல அநேக பெண்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க பேர் மாத்திரம் லோத்தின் மனைவி. அங்க நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சாட்சியா பிள்ளைகள் நம்ம சொல்ல கேட்கவே செய்யணும். நாம தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா. அந்த மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால அந்த குடும்பமே ஒரு சபிக்கப்பட்ட குடும்பமா மாறிச்சு. பிள்ளைகளும் பெற்றோரை பார்த்த நிச்சயமாக நடப்பாங்க. அதான் சொல்றது, முதல் கனி, முதல் சந்ததி. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும் போது உங்க பின்னாடி சந்ததி தேவனுக்கு பயந்து நடக்கும். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும் போது முதல் சந்ததியாக நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போது, அவர் வழி நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் நினைச்சுவாங்க நம்மளை பார்த்து பின்னால சொன்ன கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு செஞ்சுக்காங்க. அல்லேலூயா. இந்த அம்மா ஏன் பின்னிட்டு பார்த்தாங்கன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லி. என்னன்னா நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தோடு என்ன செய்யணும்? காணப்படும். உலகத்தோடு வேஷம் போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? உங்களை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை அழைத்த ஆண்டவர் அவர் பரிசுத்தமா இருக்க முடியாது. நீங்க நானும் பரிசுத்தமா இருக்கலையா? மாறுபாடு அந்த சந்ததியை விட்டு சொல்லலாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, சகல ஜனங்களை பார்க்கணும், நான் உங்களை மாத்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்.
நீங்க எனக்குரியவங்க, நான் உலகத்தை கலக்கும்படியாக உங்களை தெரிந்து வச்சு ஆகையால் உலகத்தோட வேஷமிட்டு வாழாபடி உலகத்தை உங்களை நினைச்சுவேன் பிடித்து வச்சிருக்கிறேன். சொல்றேன், இந்த ஜனத்தை எனக்கண்டு இவர்களின் துதியே வித்தியாசமா இருக்க வேண்டும். ஒரு முறை இந்த 10 commandments, இந்த 10 கட்டளை சொல்லி ஒரு பணம் எடுத்தாங்க. 10 கட்டளை கூடியது. அப்போ பெரிய செலவு, ரொம்ப செலவு. இந்த உள்நாட்டுல வெளிநாட்டுல இப்படி நிறைய இயற்கை காட்சி எடுத்து அதை வச்சாங்க. நிறைய செலவு பண்ணாங்க. ஆனா அந்த பார்வனுடைய மனைவிக்கு அதிக கவனம் செலுத்தினாங்க. எதுக்குன்னா தன்னுடைய வஸ்திரத்தை வித்தியாசமா காண்பிக்க வேண்டும், எல்லாரும் பார்க்கணும், தனியா காண்பிக்க வேண்டும் சொல்லி அந்த பார்வனுடைய மனைவிக்கு சிறந்த வஸ்திரம், வஸ்திரத்தை கொடுத்தாங்களாம். அப்போது அந்த டேரக்டருடைய உதவியர் கேட்கிறாங்க, ஐயா இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் நாம, ஆனா இந்த ராஜாவோட மனைவி கொஞ்சம் நடந்தா வாடாங்க, கொஞ்சம் சின்னதா வாடாங்க, ஏன் நம்ம அவளுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கொஞ்ச நேரம் இருந்தாலும் எல்லாற்று பார்வை வித்தியாசமா இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், இந்த பரிசுத்தமான நாள் அந்த உண்மையை தெரிந்து வச்சிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கு தெரிந்து வச்சிருக்கிறேன், இவரின் துதியை உங்களை என்ன பிடித்து வச்சிருக்கிறார்கள் பரிசுத்தமா இருக்கும்படியாக. அந்த லோத்து மனைவி என்ன சொல்லிருக்கலாம்? நான் தனிமையா அவன் என்னை அழைத்த ஆண்டவர், என்னை பிடித்தெடுத்த ஆண்டவர் தன்னுடைய வழியில் நடக்கும்படியாக தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி மறந்து போனான். அல்லையா? அவன் மறந்து போனாங்களாம். இரண்டாவதாக பாருங்க, நீங்க இந்த ஓய்வு நாள்ல நீங்க எங்க இருக்கணுமா? தேவனுடைய சமூகத்துல காத்து வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27 சொல்றாங்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27 வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் நமக்காக இருந்தது. இன்னைக்கு ஓய்வு நாள், நீ கர்த்தருடைய நாள். இதுல கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு. நேற்றுதான் அனுமதிச்ச மற்ற வேலைகள் சரி, வயல போய் நிற்கிறோம். சில வயல நேற்று தான் அறுக்கிறாங்க, நேற்று தான் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் அறுக்குதானே, ஒரு நாள் எதுக்கு ஒரு நாள் கொடுக்கணும்? நாம அந்த சமூகத்துல காத்திருந்து புதிய பலன் பெற்றுக்கொண்டு வருகிற வானத்துல இன்னும் அதிகமா வேலை செய்ய முடியாது. வருகிற வானத்துல இன்னும் அதிகமா வேலை செய்ய முடியாதுதான். ஒரு நாள் அமைதியா ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஒரு முறை ஒரு ஞானி ஒரு இடத்துல உட்கார்ந்தார். சீசன் சொன்னாரு, ஒரு சின்ன ஊத்து அங்க இருக்கு, அந்த போய் தண்ணி போட்டு குடிக்கிறதுக்கு அப்படி சொல்லி அனுப்பினாராம். சொம்ப கொண்டு போனாராம். சொல்லி தண்ணி கோரத்துனால ஒரு மாடு அந்த வழியா போயிட்டு, அந்த மாடு அந்த வழியா அவன் திருப்பி சொல்றான், ஐயா தண்ணி போட போனேன், ஒரு மாடு வெளியே போயிட்டு அந்த தண்ணி கலங்கிடுச்சு. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன செய்தாராம்? ஒரு 2 மணி நேரம் திருப்பி அனுப்புனாராம். திருப்பி அனுப்பா பார்த்தா ஐயனுக்கு கலங்கிதாயா இருக்கிறது. அவன் ஒரே ஆச்சு, திருப்பி உட்காரு, இன்னும் 2 மணி நேரம் உட்கார வச்சான். திருப்பி அனுப்பினாராம். இப்பவே கோடிக்குவான்னு சொல்லி திருப்பி பார்க்கும்போது அது தெரிந்ததா இருந்துச்சான். திருப்பி கோடி அரிசை கொண்டு வந்து கொடிக்க கொடுத்தான். அப்ப கேட்டாங்களா, இந்த 4 மணி நேரம் நீ சும்மா என்ன செஞ்ச அப்படின்னா? நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா. நான் ஒண்ணுமே பிரச்சனை மத்தியில அமைதியா இருப்பதே நமக்கு ஒரு வெற்றி. அல்லேலூயா. வானம் எவ்வளவு தேவை இருக்கு நமக்கு. வேலை செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்முடைய தேவைகள் பார்க்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தை அமைதியா இருப்பதே ஒரு பெரிய பேரு. சொல்றது நீங்க சும்மா இருப்பதே, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? யுத்தம் பண்ணுவார். அப்ப பாருங்க, இந்த லோத்தின் மனைவி வேறுபாடா இருக்க விரும்பாதனாலதான் பின்னோக்கி என்ன செய்தாராம்? திரும்பி பார்த்து என்னாச்சு? இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல நீங்க நான் எதிர்க்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விசேஷம் மற்றவர்கள், நீங்க உலகத்தை
கலக்கிறவங்க உலகத்தோடு கலங்கி இருக்கிறாங்க. உலகத்தோடு கலங்கி நிற்கிறாங்க. உங்களை உலகத்துக்கு சாட்சியாக உலகத்தை கலக்கிறவங்களை வைத்திருக்கிறேன். ஆக உலகத்தை கலக்கிறவங்களா இருந்து கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு உங்களை பிடித்து வச்சிருக்கிறையா? பிடித்து வச்சிருக்க ஒரு பெரிய ஓட்ட பந்தயம் வீரர் தன் நாட்டுக்காக ஓடணும். அந்த நாள் வந்துச்சு. அந்த நாள் வந்த நாள் ஓய்வு நாளா இருந்துச்சான், ஞாயிற்றுக்கிழமை. அவர் என்ன சொல்ல தெரியுமா? இன்னைக்கு நான் நினைச்ச மாட்டேன், ஓட மாட்டேன், இன்னைக்கு நான் அந்த போட்டியில கலந்து போவது இல்லை அப்படின்னா எல்லாரும் ஏசினாங்க. அவங்க எல்லாரும் ஏசினாங்க, என்னடி நம்முடைய நாட்டை அவமானப்படுத்தினால, நம்முடைய நாட்டுக்கு நீ ஓடுவதா இருக்கிற, நீ ஓடினாலும் நம்முடைய நாட்டுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம். ஐயா, மற்ற நாள் இருந்துச்சு நான் நினைச்சுவேன், ஓடுவேன். இன்னைக்கு ஓய்வு நாள் இருக்கப்படியா நான் நினைச்ச மாட்டாதுல பங்கேற்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஏசினாங்க. அந்த நாள் வந்துச்சு. அந்த ஓட்டப்பந்தயம் வைக்கிற நாள்ல அன்னைக்கு என்ன தெரியுமா? பெரிய மழை வந்ததுனால அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் வந்துச்சு. அதை தூக்கி மாற்றி வச்சாங்களாம். மாற்றி வச்சு இந்த சகோதரால் என்ன பங்கு பெற்றாலாம். தன் தேசத்துக்காக ஓடி ஜெயித்து காட்டினான். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கும். நாம கவனமா இருக்கும். மருதபுரத்தில் நீங்க பாத்தீங்க, மருதம் யாரெல்லாம் போயிருக்கான்னு தெரியல. ஒரு கடை திறக்காதீங்க. ஒரு கடை 4 மணிக்கு மேலே தான் கடையை திறக்க ஆரம்பிக்கும். நேற்று சனிக்கிழமை நைட்டு ஏதோ வாங்கினா வாங்கிடணும். அக்பரேஷன் ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கணும். ஒரு கடை இருக்காது. ஒரு கடை, சின்ன பெட்டி கடை கூட இருக்க, பால் கூட வாங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஊர்ல அன்னைக்கு 6வது முடிய வேண்டியும் 6வது அந்த 4 மணி வரையும் ஒரு கடை திறக்காது. ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறார். எதுக்குன்னா நம் குடும்பமாக, நம் திருச்சபையாக என்னுடைய சமூகத்தில் காத்து நிச்சயம் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றிகள் எடுக்கிறது. இந்த லோத்தின் மனைவி என்ன வேறுபாட விருப்பம் இல்லாதவர், உலகத்தோடு வேஷம் போட்டு வாழ்ந்ததுனால என்ன செய்தாரா? பின்னிட்டு திரும்பி பார்க்கலாம். இன்னும் 2 காரியம் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். வருகிற வாரத்தில் பார்க்க சரிங்களா? அப்ப நாம் என்ன செய்யணும்? நிற்க வேண்டிய நான், நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் விழுந்துடாதபடி கவனமாயிருக்கும். அல்லேலூயா. உலகத்தை கலக்கிறேன்னு சொல்லி உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். அவர் நம்ம சொந்த பிள்ளைகளை அதிகாரத்தோடு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விழுந்து போகாதபடி, பின்னிட்டு பாராதபடி தேவன் அழைத்த அழைப்பிலே கவனமாக சாக்கிரதை இருப்போம் என்றால் சர்வ ஆண்டவர் பார்வையிலே நீங்கள் விலையை பெற்றவர்களா இருப்போம், விசேஷத்தோட இருப்போம். ஆனால் நம்மளுமாக அநேக காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகள் தேவன் என்ன செய்வாராம்? நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாராம். இந்த கேள்வியின் காலங்களில் இந்த 40 கொடுக்கப்பட்டது 40 நாள் நம்ம என்ன செஞ்சது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகள் தேவைகளுக்காக ஒவ்வொரு சமத்தை காத்திருங்க, ஜெபிக்க. சல்மான ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிக்க வல்லவராக அவர்களுடைய கிருபை நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமாம். யாவோட இளமை நின்று ஒரு பாடல் பாடவில்லை. திருச்சபை ஊழியத்துக்காகவும் இந்த நாமத்தை மேம்படுத்த முடியாது. ஆண்டு உங்களை ஆசுத்த பொழுதை காணிக்க படைக்க முடியாது. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அலங்கார வாசனாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். நிலவேற்றின நயாலே நிலமிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசனாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவவே Yeah.
உற்சாகமாய் நினைக்கிறோமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் துதித்திட வந்தோம் தூயவரே சுவையே. கண்களமாகவே கண்கள் மூடி சமுத்திரம் காத்திருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரிகிறது. சமுத்திரம் பின் செல்ல போகிறோம். இவருடைய பிரசனத்தோடு நாம் பேசிக்க போகிறோம். வடிய வாரம் முழுவதும் சகல ஆண்டவர் துச்சம் ஒவ்வொரு கூட இருக்கணும். நம்ம செய்த வேலையோட கூட இருக்கணும். எடுத்த முயற்சிகள் பிரயாசத்தை கூட இருக்கணும். நம்முடைய பிரயாணத்தில் கூட இருக்கணும். உலகத்தை எந்த பொறாமுடைய கண்கள் சத்தும் குடிகள் அந்த சக்திகளும் கொள்ளை நோய் விஷ ஜன்னல் விஷ கிருமிகள் நம்முடைய பிள்ளைகிட்ட நெருங்காதபடி இருந்தாமே நம்முடைய பிள்ளை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சரத்துல சுகம் பெற ஆரோக்கியத்தை கொடுத்து வேலை ஆசிரியத்தை கேம்பஸை உறுதிப்படுத்த முடியாது. சமத்து பின் சொல்ல போகிறோம். கர்த்தர் வார்த்தை சொல்வது நிற்கிறவன் விழுந்து போகாதபடி பாதுகாத்து உங்களை அழைத்த ஆண்டவர் அவர் ஜீவனோடு பரிசுத்தமாக இருக்க முடியாது. நீங்கள் நானும் பரிசுத்தமான உலகத்தோடு கூட வேஷப்பட்டு வாழாதவர் உலகத்தில் பிரித்தெடுத்து உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். எப்படி தெரிந்து வச்சா தெரியுமா? உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து வச்சிருக்கிறார். உலகத்தோட்டுக்கு முன்பாக பிரித்து வச்சிருக்கிறார். உலகத்தோட்டுக்கு முன்பாகவே நம்முடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? நீங்க உலகத்தை கலக்கிறவங்க ஐயா. உலகத்தோட கலங்கி நிற்காதீங்க. தம்மை தேர்ந்த பிள்ளைகளை அவர் நன்மை செய்கிறார்கள். சில குட்டிகள் தாழ்ச்சொந்த பத்னியா இருக்கலாம். அத்த தேர்வுக்கு ஒரு நன்மை குறையப்படாதியா. சமத்துவம் இருக்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை குறையாதபடி தேவனா சொல்லிக்கொள்ளவரா இருக்கிறார். இந்த மத்தியான ஆண்டுடைய நாமத்தை கொண்டு உங்களை வாழ்த்துக்களை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாண்டனோடு கூட இருக்க முடியாது. ஒரு கத்தரை தாழ்த்து அர்ப்பணிப்போமா? மகாயத்தின் கருவை பசுத்தன தகப்பன் இந்த மத்தியான வேலைப்பா எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை பிரித்தெடுத்தீங்க, எங்களை அழைத்தீங்க, பசுத்தப்படுத்தினீங்க. சமத்த துணித்தம் ஆவத்தை நன்றி சொல்ல மாட்டோம். அப்ப நாங்க விழுந்து போகாமலே பாதுகாத்துக்கிறோம். இந்த பொல்லாத உலகம் சத்ருவானும் எவ்வளவு விழுங்கலான்னு சொல்லி வகை தேடிக்கொண்டு இருக்கிறாப்பா. நாங்க விழுந்து போகாமலேப்பா நிற்க வேண்டிய நாங்கள் நிற்கத்தக்க எங்களை எடுத்து போய்படுத்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசு மன நினைத்துக்கணும் சொல்லுங்களப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனே அதை நினைத்துக்கொள்ள முடியாத நான் விழுந்து போகாதபடி என் பேச்சுல என் செய்கள என் கண்கள்ல என் நாவல என் இல்லத்துல நான் விழுந்து போகாதபடி நம்முடைய கத்த அர்ப்பணிக்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கைப்பா கவனமா சாக்கரையா அப்பா நீங்க கைப்பிடியாசத்தை ஆசிரிச்சிருந்து ஒரு பொருளை காணிக்க அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்பா காணிக்க மாத்திரமல்லப்பா எங்களே அர்ப்பணிக்கிறப்பா, எங்களே ஜீவனை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரப்பா. அப்பா காணிக்க படைத்த கடன்களை ஆசிரியங்கப்பா. கர்த்தர் கொடுங்க அப்பதான் கூட கொடுக்கப்பட சொல்லப்பா. அப்ப ஆழ்த்துக்கண்டு அப்பா திருச்சபைக்காக கொடுக்கப்பட அந்த காணிக்கப்பா நீங்க அங்கீகரித்துக்க முடியாது. திருச்ச ஊழியத்துக்காக, திருச்ச வளர்ச்சிக்காக, திருச்ச தேவைகளுக்காக இந்த காணிக்க பயன்படுத்த கேள்வி செய்யும். அப்பா இந்த நாள் எங்க பிள்ளைகள் வராம தட்டு எங்க பிள்ளைகளை நீ பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த விதமான சத்துருக்களை நின்றாபடி அந்த சக்தி நின்றாபடிப்பா எங்க பிள்ளை எங்க இருந்தாலும் பிள்ளை பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறேன். சிஷமாவா ஜெபிக்க முடியாது கேட்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன், மகனுக்கா ஜெபிக்கிறேன், தன்னதுக்கா ஜெபிக்கிறேன், வெச்சபா ஜெபிக்கிறேன், ஜெபிசுக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப எங்க பிள்ளைங்க அப்பா வெளியே மாவட்டம் வெளி மாவட்டத்தில் இருக்க பிள்ளைகள், வெளியே மாவட்ட பிள்ளைகள், வெளிநாட்டுக்கு எங்க ஒவ்வொரு பிள்ளைகள் நாள் மக்கள் எங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எங்க பிள்ளை பாதுகாத்துக்க முடியாது. சமத்து பிரின்ஸ் சொல்லுகிறோம் பிரியாத தேவன் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்த பசங்க சண்டைகளை ஆஸ்வதிங்கப்பா. இருவருக்கு ஆராதனை ஆஸ்வதிக்க முடியாது. நம்முடைய கட்டாத்தை அர்ப்பணிக்கிறப்பா நாங்க மறுபடியும் அப்பா ஒன்று கூடி வர வரையும் எங்க திருச்சம் பிள்ளைகளோடு கூட இருந்து முத்திரை எங்க பிள்ளைகளை போடுங்க. முத்திரை போடப்பட்டதுனால இந்த உலகத்தை எந்த சக்திக்கு தொடுவதற்கு அதிகாரம் இல்லப்பா. விடத்தபடிக்கு மூடி மறுத்துக்கணும். நாங்க சிறுகணும், நீங்க மாற்றப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுளே. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபை அளிக்க கடவுளே.
கர்த்தர் நம்முடைய முகத்தை நீங்கள் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானத்தை கட்டெடுக்கிறது. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் படித்து சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுவோமாக. Sampai